அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூலை மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசிக்காரங்களின் கவனம் இந்த மாதம் தங்கள் தொழிலில் இருந்து முதலீட்டின் மூலம் கிடைக்கும் லாபத்தை அனுபவிப்பதாலும் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துவதிலும் இருக்கும். பணியிடத்தில் அதிகாரமும் கட்டுப்பாடும் இருக்கலாம். செலவினங்கள் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் பிள்ளைகளுக்கான மருந்துகள், மருத்துவமனைகள் தொடர்பானதாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். இந்த மாதம் பொதுமக்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் கவனத்தை உங்கள் பால் நீங்கள் ஈர்க்கலாம். அரசாங்கம் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் நன்மைகள் இருக்கலாம். ஜூலை மாதம் பொதுவாக வாழ்க்கையில் வெற்றியை தரக்கூடும். நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இந்த மாத இறுதியில் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படலாம். சிரமங்கள் இருந்த போதிலும் வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் உள்ளன. உடல் மற்றும் மன ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றத்தை காண்பது இந்த மாதம் மகிழ்ச்சியை தரும். உங்கள் தகவல் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு நல்லாவே இருக்கும். காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது திருமண வாழ்க்கை, உறவுகள் பிரச்சனைகளை சந்திக்கலாம். இந்த மாதத்தின் முதல் பாதையில் தங்கள் திருமண வாழ்க்கையில் நிதானத்தை இழக்கலாம். இந்த மாதம் திருமண சுகத்தை அனுபவிப்பதில் சில சிரமங்கள் இருக்கலாம். உறவு விஷயங்களில் குடும்ப வாழ்க்கையில் சங்கடத்தை அனுபவிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். ஜூலை மாதத்தின் கடைசி 2 வாரங்களில் மன அழுத்தம் படிப்படியாக குறையும். கன்னிராசி பெண்களும் உறவு விஷயங்களில் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் வெளியூர் பயணங்கள் மற்றும் சிறந்த திருமண மகிழ்ச்சி கூடும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கையில் மன அழுத்தம் மற்றும் தகவல் தொடர்பு பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலர் தங்கள் காதல் வாழ்க்கையில் பின்னடைவை சந்திக்க நேரிடும். வெளிப்புற அழுத்தங்கள் குடும்ப உறவு பிரச்சனைகளில் பதற்றத்தை அதிகரிக்கலாம். கன்னிராசிக்காரங்க உறவில் அதிகரித்து வரும் தேவைகள் அல்லது பேராசை பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேணும். ஏனெனில் இது உங்களுக்கு ஏமாற்றத்தை பெற்றுத்தரும். அடுத்தது நிதி நிலைமையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களின் நிதி நிலைமை நல்லாயிருக்கும். நீங்கள் மருத்துவமனை செலவுகள், பயணம் மற்றும் தொழில் நோக்கத்திற்காக குறிப்பாக இந்த மாத இறுதியில் அதிக பணத்தை செலவிடலாம். கடன் கூடும் காலம் இது. முதலீடு விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம். வியாபாரம் மற்றும் ஊக நடவடிக்கைகளால் திடீர் ஆதாயம் உண்டாகும். இந்த மாதத்தில் அரசு மற்றும் அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். நிதி நிலையில் ஒரு கலவையான மாதத்தை காணலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இது சராசரியை விட அதிகமாக இருக்கலாம். உங்களின் கணக்கீட்டு அணுகுமுறைகள் வருமானத்தை விரிவுபடுத்துவதில் உதவும். மதம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் செலவுகள் ஏற்படலாம். இந்த மாதம் முதலீடுகளில் நல்ல வருமானம் மற்றும் எதிர்பாராத லாபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம். கன்னிராசிக்காரர்களின் உத்தியோக வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக நல்ல காலகட்டத்தை காணக்கூடும். உத்தியோகத்தில் அதிகாரம் மற்றும் அங்கீகாரம் மூலம் ஆதாயம் கூடும். பணியிடத்தில் எதிரிகளின் மீது வெற்றி கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதுரியமான பரிவர்த்தனைகள் மூலம் தொழில் வல்லுநர்கள் லாபம் காணலாம். வரும் நாட்களில் உங்கள் தொடர்பு திறன் நிச்சயமாக நல்லா வளரலாம். பணியில் சீருடை அணிந்த அதிகாரிகளுடன் பழகும்போது தொழில் சார்ந்த கடமைகளை நிறைவேற்றும் போதும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொழிலில் வருமான வரவு நல்லாயிருக்கும். இந்த மாதம் முழுவதும் தங்கள் தொழிலில் திருப்திகரமாக இருக்கலாம். சிலர் தொழில் விஷயங்களில் தலைமையையும் கட்டுப்பாட்டையும் பெறுவாங்க. வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். செழிப்பு மற்றும் வளர்ச்சியை காண இது ஒரு சிறந்த காலம். ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் சில தடைகள் மற்றும் சவால்களுடன் சாதகமான காலமாக இருக்கலாம். ஆனால் கன்னிராசிக்காரவங்க அதை கையாளும் வலிமையான நிலையில் உள்ளனர். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தொழில்.
கன்னிராசிக்காரர்களால் மேற்கொள்ளப்படும் தொழில்கள் சிறப்பாக நடக்கும். நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். மாதத்தின் 2ஆம் பாதையில் செலவுகள் கூடும் என்றாலும் பிற்காலத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய கூட்டாண்மை அல்லது கூட்டு பணிகளில் ஈடுபடுவதற்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். அரசாங்க நெறிமுறைகள் மற்றும் திட்டங்களும் வணிகங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த மாதம் வருமானம் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தின் முதல் பாதையில் தற்காலிக பின்னடைவை சந்திக்க நேரிடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக வணிகத்தில் செழிக்க இது ஒரு நல்ல காலம். மொத்தத்தில் இந்த மாதம் உங்கள் தொழில் செழித்து வளரும். முதலீடுகளின் வட்டி மூலம் உங்களுக்கு வருமானம் வரலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். இந்த மாதத்தில் உடல்நிலை சீராக இருக்கும். இந்த மாதத்தின் முதல் பாதையில் சில அசௌகரியங்கள் மற்றும் தடைகள் ஏற்படும். நீங்கள் போதிய தூக்கத்தை காண முடியும். இந்த மாத இறுதியில் தூக்கம் மேம்படும். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மன அமைதியும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து மருத்துவமனை செலவுகளை சந்திக்க நேரிடும். சிறிய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதன் காரணமாக நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும் எங்கே போனாலும். அடுத்தது மாணவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் சில உடல்நல கோளாறுகளை தவிர மாணவர்களுக்கு கல்வி நல்லா இருக்கும். மனதை ஒருமுகப்படுத்தவும் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கும் போதுமான தூக்கத்தை பராமரிக்க வேணும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். இந்த மாதத்தில் நீங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடமிருந்து நல்ல உதவியை பெறலாம். வெளிநாட்டில் கல்வி பெற விசா போன்ற விரும்புகிறவங்க தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவாங்க. அடுத்தது சுபதேதினா என்னன்னு பார்க்கும்பொழுது 5, 6, 7, 8, 17, 18, 19, 20, 23, 24, 25, 26. அசுப தேதினா என்னன்னு பார்க்கும்பொழுது 1, 2, 9, 10, 11, 12, 13, 27, 28, 29. இதுவரையும் நாம் பார்த்தது ஜூலை மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.